அஸ்ட்ரோ டிவி 7 நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன். என் அன்பு விருச்சிக ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் வணக்கம். உங்க வாழ்க்கையில இந்த பிறப்பின் அடிப்படையில இந்த பிறவியிலேயோ இந்த ஜென்மத்திலேயோ உங்களால உங்கள் ராசிப்படி கோடீஸ்வரனாக முடியுமா முடியாதா, அதை பத்தி தான் இந்த வீடியோல மிக தெளிவா நம்ம பேச போறோம். எல்லாரும் குறைவா பேசுங்க அப்படின்னு சொல்றீங்க, சில பேர் திட்டுறீங்க. அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவா சொல்லணும். ஏன்னா உங்கள் அவசரத்துக்கு இங்க நம்ம டக்குன்னு முடிக்க முடியாது. இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது நீங்க எல்லாம் நினைக்கிறது மாதிரி கடல் அளவு பெருசு இல்ல, பிரபஞ்ச அளவு பெருசு. ஒவ்வொரு விஷயமும் அவ்வளவு இருக்கு. அதுலயே ஒரு துளி அளவுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால நான் எப்பொழுதுமே தெளிவா விரிவா தான் சொல்லுவேன். உங்களால முடிஞ்சா இப்ப பார்க்கலாம், முடியல அப்படின்னா எப்ப வேணாலும் பார்க்கலாம். இந்த வீடியோ இந்த சேனல்ல எப்பொழுதுமே இருக்கும். உங்களால முடியும் போது பாருங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாள் நீங்க கோடீஸ்வரனா ஆவீங்க. அது மட்டும் இல்ல, நம்ம சேனலை எப்பொழுதுமே தொடர்றீங்க அப்படின்னா அடிச்சு சொல்லுவேன், ஒரு வருஷத்திலயோ 2 வருஷத்திலயோ மிகப்பெரிய கோடீஸ்வரனாகி உங்க வாழ்க்கையில நீங்களும் ஒரு அந்தஸ்து, புகழ், செல்வம், ஒரு நல்ல குடும்பம் இதெல்லாம் அடைவீங்க அப்படின்னு 100% தெளிவா நான் சொல்லுவேன். சரி, இந்த வீடியோ நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த பாத்துடலாம். இது ஒரு விளம்பரம் தான். ஏன்னா இன்னைக்கு கலப்படம் இல்லாத பொருளும் கெமிக்கல் கலக்காத பொருளும் உலகத்திலே இல்ல. ஆனா அப்படி ஒரு பொருள் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா ஆச்சரியம் தான். அப்படி ஒரு பொருள் கலப்படம் இல்லாம தரமான கெமிக்கல் கலக்காத பொருள் இவங்கள்ட்ட இருக்கு. குட் பேபி 9043688626 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்க, வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா ஒரு மெசேஜ் வரும். அதுல பாத்தீங்கன்னா நிறைய பொருட்கள் அவங்க வச்சிருக்காங்க. அதாவது சுத்தமான நெய், செக்குல ஆட்டின தீப எண்ணெய், பஞ்சதீப எண்ணெய். பஞ்சதீப எண்ணெய்க்கு அவ்வளவு ஒரு சக்தி இருக்கு. அந்த பஞ்சதீப எண்ணெய் சிவனுடைய அருள் பெற்ற பசுமாட்டிலிருந்து எடுக்கப்பட்ட பால், நெய், தயிர், கோமியம், சாணம் இதிலிருந்து தயாரிக்கப்பட்ட பஞ்சகவ்ய பொருட்கள், விளக்கு, சாம்பிராணி, அகர்பத்தி இது இவங்கள்ட்ட கிடைக்குது. அது மட்டும் இல்ல, பச்சரிசி கோலம் மாவு. இந்த காலத்துல நம்ம பச்சரிசி மாவால கோலம் போட்டதே இல்ல. இவங்க உங்களுக்கு எளிமையா இருக்கணும் அப்படின்னு பச்சரிசி கோலம் மாவு கட்டி பவுடர் அவங்க 9 வகையான பூஜை பொருட்களை கலந்து கொடுக்கறாங்க. மிக அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு பொருள் அது. அது மட்டும் இல்ல, பச்சை கற்பூரம், தீப கற்பூரம், விபூதி, குங்குமம் இதெல்லாமே தரமா அவங்கள்ட்ட இருக்கு. அதோட உணவுப் பொருட்கள், பாரம்பரியமான தானியங்களை வச்சு, மூலிகைகளை வச்சு தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்கள், மசாலா, ஊறுகாய், எண்ணெய் வகைகள், செக்குல ஆட்டின எண்ணெய், அதுபோல உடல் ஆரோக்கியத்துக்கு இவங்க புதுசா தயாரிச்சிருக்காங்க. உண்மையா உங்களுக்கு எந்த ஒரு நோயா இருந்தாலும் இந்த பொருட்கள் போதும். நீங்க வேணா பாருங்க. வெயிட் லாஸ் பவுடர், வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட், வெயிட் லாஸ் முருங்கைக்கீரை சூப் பவுடர். அப்புறம் இன்னொரு அதிசயமான ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லயும் சுகர் இருக்கிறவங்க இருக்காங்க. அவங்களுக்கான பொருள் இப்ப தயார் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா கெமிக்கல் இல்லாத தரமான சுத்தமான பொருட்கள் இவங்க நேர்மையா தயாரிச்சிட்டு இருக்காங்க. பயன்படுத்திட்டு நான் சொல்றேன், கண்டிப்பா உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்கல இது மாதிரியான பொருட்கள் அப்படின்னா இவங்கள்ட்ட வாங்குங்க. 60 வகையான பொருட்கள் இன்னைக்கு தயாரிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த வருஷத்துல 100 பொருட்கள் தயாரிக்கிறதா இவங்களுடைய பிளான் இருக்கு. இவங்க கூட நானும் ஜாயின் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா நம்பிக்கையோட வாங்கி பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்ல, இந்த டாபிக் நம்ம கோடீஸ்வரன் ஆவது எப்படி அதை பத்தி நம்ம பேச போறோம். இவங்க கூட ஜாயின் பண்றீங்க, ரீசேல்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களாலேயும் கோடீஸ்வரன் ஆக முடியும். ஏன்னா இவங்க கொடுக்கிற அந்த பொருள்ல 10% இருந்து 20% வரைக்கும் லாபம் கிடைக்குது. வாங்கி ரீசேல் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க, உங்களாலையும் கோடீஸ்வரன் ஆக முடியும். ஏன்னா இன்னைக்கு 60 பொருட்கள் அப்படிங்கிறது நாளைக்கு 100 பொருள் ஆகலாம், 200 பொருட்கள் ஆகலாம். ஜாயின் பண்ணுங்க, கண்டிப்பா என்ஜாய் பண்ணுங்க. நீங்களும் ஒரு நேரத்துல கோடீஸ்வரனா ஆவீங்க. சரி, விஷயத்துக்கு வரலாம். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில எதுக்காக போராடுறோம்? பிறந்ததிலிருந்து கடைசி காலம் வரைக்கும் எப்படியாவது வாழ்க்கையில முன்னேற்றம் அடையணும், கோடீஸ்வரன் ஆகணும், செல்வத்தை சேர்க்கணும், பிள்ளைங்களை நல்லா வளர்த்து பெரிய ஆளாக்கணும், அப்படிதான். ஆனா அதே நேரத்துல முறையான உழைப்பாலும் புதிய சிந்தனையாலும் எதையும் நம்ம கோடீஸ்வரன் ஆக முடியும்? தொழில் மூலியமா தான் கோடீஸ்வரன் ஆக முடியும். சிந்திச்சு செயல்பட்டு கடினமான உழைப்பு உழைச்சோம் அப்படின்னா தொழில் மூலியமா கோடீஸ்வரன் ஆகலாம். ஆனா அதே நேரத்துல நமக்கு கோடீஸ்வர யோகம் உண்டா அப்படிங்கிறது நம்ம தலையில இருக்கணும். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நல்ல நேரமும் இருக்கு, கெட்ட நேரமும் இருக்கு. ஆனா வாய்ப்புகளை யாரு சரியா பயன்படுத்துறாங்களோ அவங்க கண்டிப்பா ஒரு நேரத்துல கோடீஸ்வர யோகத்தை அடைவார்கள். பயன்படுத்த தவறியவர்கள் பல பிரச்சனையில சிக்கிறதும், அடுத்தவங்களை குறை சொல்றதும், இந்த சமுதாயத்துல மானம் மரியாதை இழந்து, கௌரவம் இழந்து எங்கேயோ ஒரு மூலையில வாழ்க்கை நடத்துறதும் இன்னைக்கு நடந்துகிட்டு தான் இருக்கு. எடுத்துக்காட்டா இப்ப நம்ம பல படத்துல பார்த்திருக்கோம். எளிமையா இருக்கிற ஹீரோ திடீர்னு கோடீஸ்வரன் ஆயிடுவார். பல பேரை பார்த்திருக்கோம், குடிசையில இருந்தவங்க கோட்டைக்கு போயிடுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம்
ஜோதிடம் தான். ஏன்னா நம்ம தலையெழுத்து அப்படி இருக்கணும். அப்ப எல்லாராலையும் முயற்சி செய்ய முடியும், எல்லாராலையும் உழைக்க முடியும். ஆனா எந்த நேரத்துல நம்ம உழைச்சோம், எந்த நேரத்துல எதுக்கு முயற்சி பண்றோம், அதை பொறுத்து நம்முடைய முன்னேற்றம் அமையும். அப்ப சரியான நேரத்துல ஜோதிடத்தை பார்த்து நம்ம செயல்படுறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும். ஆனா அதே நேரத்துல அதிர்ஷ்டத்துக்காக காத்திருக்கிறது, ஏங்கிறது, அல்லது அவங்க பெரிய ஆள் ஆயிட்டாங்களே, இவெல்லாம் பெரிய ஆள் ஆயிட்டானே அப்படின்னு கோவப்படுறது, இதெல்லாம் வாழ்க்கையில கண்டிப்பா கீழ்நிலைக்கு தான் நம்மளை கொண்டு வரும். அடுத்தவங்களை பார்த்து வைத்தறிச்சல் படுறதும் பொறாமப்படுறதும் நம்ம வாழ்க்கையில முன்னேற விடாம தடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அப்ப எந்த துறையில உங்கள் ராசிப்படி நீங்க ஈடுபட்டீங்க அப்படின்னா கோடீஸ்வரராக முடியும் அப்படிங்கறத முதல்ல நம்ம பார்க்கணும். அப்ப ஜாதகத்துல முறையா நம்ம பார்க்கறோம் அப்படின்னா முதல்ல நல்ல முடிவு எடுப்போம். அப்புறம் தோல்விகள் எப்ப வரும், யாரால வரும், எப்படி வரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு தவிர்த்துருவோம். அப்புறம் கோடீஸ்வர யோகம், குருச்சந்திர யோகம், குருமங்கள யோகம், புதாத்திய யோகம், ராஜ யோகம் இதெல்லாம் எப்ப கிடைக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். முக்கியமா நம்முடைய தசை புத்தி இந்த காலகட்டத்துல நம்முடைய வாழ்க்கையில யோகங்கள் நடக்கிறதுக்கு வழிவகுக்கும். அதனால மிகப்பெரிய பணக்காரரா நம்மளால ஆக முடியலனாலும் நம்முடைய உழைப்ப சரியான முறையில பயன்படுத்துறோம், உழைக்கிற காசை சரியான வழியில சேமிச்சு ஒரு முதலீடா போடுறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியும். கோடீஸ்வரன் ஆவறதுக்கு மிக முக்கியமா எழுத்துமா தேவை ஆசை. எல்லாரும் சொல்லுவாங்க ஆசைப்படாத, பேராசைப்படாத, அளவுக்கு மீறி ஆசைப்படுறது அமிர்தத்துக்கு நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையா இங்க கோடீஸ்வரர்கள் ஒவ்வொருத்தரும் பேராசைப்பட்டதுனாலதான் இன்னைக்கு கோடீஸ்வரரா இருக்காங்க. ஒரு பணத்து மேலையும் செல்வத்து மேலையும் புகழ் மேலையும் மோகம் கொண்டால் மட்டும்தான் இங்க உங்களால இந்த பூமியில மிகப்பெரிய இடத்தை தக்க வைக்க முடியும். அதனால கண்டிப்பா முதல் விஷயமா இதை எடுத்துக்கங்க. முதல்ல பேராசைப்படுங்க, பேராசைப்படுறதுக்கு கத்துக்குங்க. அந்த பேராசையை, இது ரொம்ப முக்கியமான விஷயம், நேர்மையா அடையறதுக்கு முயற்சி பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க கோடீஸ்வரர் தான். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் கூலா சமாளிக்கணும். எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் அமைதியா அதை சந்திக்கணும். தன்னை ஒருத்தர் அதிகபட்சம் சீன்ற வரைக்கும் பொறுமை காக்கிறது விருச்சிக ராசியுடைய லக்னத்துடைய குணம். அதாவது முதல்ல எதிராளி அடிக்கணும், அதுக்கப்புறம் தான் பதிலடி கொடுக்கணும். அது வரைக்கும் அமைதியே உருவம். இந்த பூ அமைதியா இருந்தா எப்படி இருக்கும், தென்றல் அமைதியா இருந்தா எப்படி இருக்கும், கடல் அமைதியா இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி விருட்சக ராசியும் விருட்சக லக்னமும் இருக்கும். அப்படியே உச்சபட்ச கோபத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா தென்றல் புயலாக மாறும், கடல் சுனாமியா மாறும். அப்படி ஒரு அதிபயங்கர குணம் என் அன்பு விருட்சக ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் உண்டு. பூமாதேவியை விட பொறுமையா இருக்கிறவங்க பிரச்சனை அதிகமாயிடுச்சு அப்படின்னா பூகம்பமா மாறி போகக்கூடிய ஒரு குணம். இப்படி இருக்கிற நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் கோடீஸ்வர யோகம் வாழ்க்கையில இருக்குமா? விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 4 இடம் சொல்லும் கோடீஸ்வர யோகத்தை அடைய முடியுமா முடியாதா அப்படின்ட்டு. 2ஆம் இடம் தனவாக்கு குடும்பஸ்தானம், 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், 10ஆம் இடம் என்ன தொழில் செஞ்சு பணம் சம்பாதிப்பாங்க, 11ஆம் இடம் எது செஞ்சாலும் லாபம் எப்படி இருக்கும். இதை சொல்லக்கூடிய வீடும் அல்லது ராசி கட்டமோ கோடீஸ்வரன் ஆவாங்களா ஆக மாட்டாங்களா அப்படிங்கறத சொல்லிடும். அப்ப பொதுவா விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் 2க்கும் 5க்கும் உரியவர் குரு பகவான். கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நன்மை தராம இருக்கவே மாட்டாங்க. அவங்களுடைய தசை புத்தி காலங்கள்ல அற்புதமா செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க. குருவோட யாராவது சூரியன் சந்திரன் இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா மிகப்பெரிய யோகத்தை உங்களால பார்க்க முடியும். அதாவது பேசுற வார்த்தையிலையும் சரி, குடும்பத்திலையும் சரி, தனம் சம்பாதிக்கிற பணத்திலையும் சரி மிகப்பெரிய யோகத்தை இவங்க கொடுப்பாங்க. அதுபோல விருட்சக ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் அரசாங்க தொடர்பு அதிகமா ஏற்படும். ஒரு வேலையோ அல்லது அது சம்பந்தப்பட்ட தொழிலோ உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல தொழில் நிறுவனங்கள், பொது தொண்டு இதெல்லாம் சிறப்பா செயல்படக்கூடிய அமைப்பு விருட்சக ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் உண்டு. அதுல ஏதாவது ஒரு இடத்துல உயர் பதவியில நீங்க இருப்பீங்க. அது மட்டும் இல்ல மக்கள்கிட்ட செல்வாக்கு அதிகமா இருக்கும். ஏன்னா உங்களது அதிபதி செவ்வாய் அவருடைய 6ஆம் வீட்டுல உச்சமடைகிறார். விருட்சக ராசியை பொறுத்த வரைக்கும் எதிலுமே எதிரிகள் உண்டு, ஆனாலும் அதுக்கு ஈக்குவலான ஒரு வலிமை உங்களுக்கும் இருக்கும். நீங்க சம்பாதிக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலா கடன் இருக்கும். எந்த அளவுக்கு உடல் வலிமையா இருக்குன்னு யோசிக்கிறீங்களோ மறைமுக நோயும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அங்க சூரியன் உச்சமடைகிறார் உங்களது 6ஆம் வீட்டுல. ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, ஒரு சினிமாவில ஹீரோவுக்கு ஈக்குவலா எதிரி இருந்தாதான் அந்த படமே ஒரு சுவாரஸ்யமா போகும். அதுபோல உங்கள் வலிமைக்கு ஈக்குவலா உங்களது எதிரி இருக்கும்போது இந்த போராடுற குணம் இருக்குல்ல, உங்கள் அதிபதியும் செவ்வாய் தான். உங்களுடைய எதிரி நோய் கடன் அந்த இடத்து அதிபதியும் செவ்வாய் தான். இங்கதான் சரியான போட்டியே இருக்கு.
அப்ப போராடி வெற்றி பெறுகிற குணம் உங்களுக்கு உண்டு. ஆனா கடைசியா வெற்றி உறுதியா உண்டு. அதுபோல ஞானம், அறிவு, யுக்தி இதெல்லாம் அற்புதமா செயல்படும். தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்ல, 2ஆம் வீட்டுல குரு பகவானின் அருள் உங்களுக்கு, ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பொழுதுமே உண்டு. ஏன்னா எந்த ஒரு தீய செயலுக்கும் போக மாட்டீங்க. நீதி நேர்மைய தீவிரமா கடைபிடிப்பீங்க. அது எங்க இருந்தாலும் சரி, உங்க கண்ணு முன்னாடி ஒரு கெட்டது நடந்துடக்கூடாது. அதை எதிர்த்து போராடக்கூடிய குணம் உண்டு. ஒரு அரசியல்வாதியா இருந்தீங்க அப்படின்னா 1000ல் ஒருவன், 1000ல் ஒரு அரசியல்வாதி நேர்மையா இருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நீங்களா இருப்பீங்க. எந்த ஒரு தீய செயலுக்கும் உட்பட மாட்டீங்க. சூதாட்டத்தை வெறுப்பீங்க. மது சுத்தமா உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. மங்கை ஏறெடுத்து பார்க்க மாட்டீங்க. இதெல்லாம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கான முதல் தர பலன். ஏன்னா மது மாதுலாம் நாங்க கண்டுக்க மாட்டோமா? உங்க உள் மனசு சொல்லுது, எனக்கு தெரியுது. இங்க இன்னொரு விஷயம், உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானத்துல இருக்கிற குரு பகவான் நல்ல இடத்துல இருந்தாலோ, வலிமையா இருந்தாலோ இதெல்லாம் இருக்கும். நல்ல இடத்துல இல்லாம இந்த சுக்கிரன் பார்வை, ராகு கேது பார்வை, அல்லது ராகு கேதுவோட இணைஞ்சு இருந்துட்டாரு குரு பகவான் அப்படின்னா, இதை அப்படியே மாத்தி யோசிங்க. தீய செயல் தான் உங்களுக்கு பிடிக்கும். கெட்ட ஹீரோ தான் உங்களுக்கு பிடிக்கும். யாரெல்லாம் ரவுடிசம் பண்றாங்களோ அவங்களதான் பெண்களுக்கு பிடிக்கும். அது போல சூதாட்டம் ஆண்களுக்கு. மது பிரியர்களா மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பெண்கள் மனசு அலைபாஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆண்கள் உங்க மனசையும் இழந்துருவீங்க, கற்பையும் இழக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அப்ப இதெல்லாம் சரியான இடத்துல இருந்தது அப்படின்னா நல்லது நடக்கும். சரியில்லாத இடத்துல இருந்தது அப்படின்னா இதெல்லாம் மாத்தி நடக்கும். உங்களுடைய வளர்ச்சிக்கு இது மிகப்பெரிய ஒரு தடையா இருக்கக்கூடிய விஷயங்கள். அதனாலதான் இந்த இடத்துல இதை சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா தனம் பார்க்க குடும்பஸ்தானத்தை சொல்லக்கூடிய இடம். இன்னும் சொல்ல போனா பல பேருக்கு அநேக மனைவிகள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் இந்த இடம் தான். உத்தம புத்திரர்களாகவும் பத்தினிகளாகவும் இருக்கக்கூடிய இடமும் இதுதான். அநேக மனைவிகள் அல்லது கணவன்கள் வைத்திருக்கக்கூடிய கிரக அமைப்பும் இதுதான். அது மட்டும் இல்ல, சில நேரத்துல கொலைப்பழி, பாதகமான செயல், அரசுக்கு எதிரான விரோதமான செயல், இதெல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்பு கூட உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ராகு கேது இருக்கிறத பொறுத்து இருக்கு. அது மட்டும் இல்ல, தவறான பழக்க வழக்கத்துக்கு அடிமையாகி அடுத்த பாலினத்தவர்கள்ட்ட மனசை பறி கொடுத்து புத்திர நாசத்தை அல்லது குடும்பம் பாதிப்படைகிற அளவுக்கு அல்லது கௌரவத்தை இழக்கிற அளவுக்கு மூடத்தனமான காரியத்தை கூட செய்யறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். கடவுளை நம்பவே மாட்டீங்க. இந்த இடத்துல கர்மானா என்னன்னு கேள்வி கேட்பீங்க. பிறக்கிறமா இறக்குறமா இதெல்லாம் ஒரு புழுப்பூச்சிக்கு நடக்கிறது மாதிரி தான். இதுல என்ன பாவம், புண்ணியம், நல்லது, கெட்டது அதெல்லாம் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்ல வைக்கக்கூடிய கிரக அமைப்பு இதுல இருக்கு. தைரியமா தவறான பாதைக்கு போகக்கூடிய அமைப்பும் உண்டு. அது மட்டும் இல்ல, அந்த சந்திரன் செவ்வாயெல்லாம் தீராத உடல் வியாதியை ஏற்படுத்தும், இனம் புரியாத மனபயத்தை ஏற்படுத்தும், காம இச்சை அதிகரிச்சு கௌரவத்தை இழக்க வச்சிரும். அதெல்லாம் அந்த 2வது வீட்டுல இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள். உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, நான் முதல்ல சொன்ன அந்த வீர தீர சூரரா இருப்பீங்க. அறிவு, யுக்தி, ஞானம் இதெல்லாம் வழியும் உங்கள்கிட்ட இருந்து. ஒரு அற்புதமான பவர் இயற்கையாகவே உங்கள்கிட்ட இருக்கும். ஒன்றும் இல்லை, எவ்வளவு பெரிய கெட்டவங்களா நீங்க இருந்தாலும் சரி, வாழ்க்கையில ஒரு நாள் ஜெயிச்சிருங்க. நேர்வழியில ஜெயிங்க. இந்த உலகமே உங்களை மாத்தி பேச ஆரம்பிக்கும். ஆனா கொடூர பாவத்தை, பாதகமான தீர்க்க முடியாத பாவத்தை என்னைக்குமே செஞ்சிடாதீங்க. வாழ்க்கையில மனம் வருந்தி அடுத்தவங்களுக்கு பாவம் செய்யறது, துரோகம் செய்யறது இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கு மிகப்பெரிய தடையா இருக்கும். கோடீஸ்வர யோகத்தை கனவுல கூட நீங்க எப்பொழுதுமே நினைச்சு பார்க்க முடியாது. நீங்க மட்டும் இல்ல, உங்களுடைய சந்ததியினர் 7 தலைமுறைக்கும் இல்ல, அடுத்தடுத்த தலைமுறை அனுபவிக்கிறத பொறுத்து இருக்கு. கடைசியா நீங்க எதுவாக பிறந்தாலும் அதை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அவ்வளவு நல்ல ராசியும் அவ்வளவு கொடுமையான ராசியும் இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இருக்கிறது. அதுபோல 3ஆம் வீடு தடையை உடைக்கக்கூடிய இடம். இது முயற்சி ஸ்தானம். தெய்வத்தான் ஆகாதனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். தெய்வம் அப்படிங்கிறது எவ்வளவு பெருசு. இறைவன் இல்லாம இந்த பிரபஞ்சம் இல்ல. அது எல்லாருக்குமே தெரியும். நம்பாதவங்களை பத்தி நமக்கு கவலை இல்ல. நம்பினவங்களுக்கும் உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் புரியும். தெய்வம் அவ்வளவு பெருசு. நம்ம வாழ்க்கையே ஒரு டிசைன் அப்படிங்கிறத நான் பேசவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எங்கேயோ நீங்க இருக்கீங்க, நான் எங்கேயோ இருக்கேன். ஆனா உங்களை பத்தி இங்க பேசிட்டு இருக்கேன். அதுதான் ஒரு அற்புதமா தெய்வம் கொடுத்த ஒரு வரம். அந்த தெய்வத்தை விட முயற்சி மிகப்பெரியது அப்படின்னு சொல்றாரு திருவள்ளுவர். அந்த முயற்சி கூலி தரும். எந்த அளவுக்கு முயற்சி பண்றோமோ அந்த அளவுக்கு நல்ல பலனை நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா அனுபவிப்போம். காலபுருஷனுக்கு 10ஆம் வீடு, உங்களுக்கு 3வது வீடு, அதாவது விருச்சிக ராசிக்கு 3வது வீடு அப்படிங்கிறது மகரம் வருது. அப்ப அந்த மகர ராசியில யார் அதிபதி? சனி அதிபதி. அதனால சூரியன், சந்திரன் இவர்களுடைய அருள் இந்த வீட்டுக்கு எப்பொழுதுமே உண்டு. சூரியனுடைய அருள் கிடைக்கிறதுனால
எதையுமே முயற்சி பண்ணுவீங்க, முயற்சி பண்ணி ஜெயிப்பீங்க. அதே நேரத்துல அந்த முயற்சி நேர்மையான வழியில இருக்கும். ஏன்னா சனி பகவான் அதிபதியா வர்றாரு. அதனால நேர்மையான முறையில முயற்சி பண்ணி கண்டிப்பா சாதிக்கிறதுக்காக உயிரை கூட கொடுப்பீங்க. அதுபோல தன்னம்பிக்கை, தைரியம், நீங்க செய்யற வேலையிலயோ தொழிலையோ எவ்வளவு தடை, போராட்டம், பொறாம, போட்டி வந்தா கூட அதை நேர்மையான வழியில சந்திச்சு ரொம்ப அலட்சியமா ஈஸியா அந்த பிரச்சனைகள்லாம் தவிடுபொடியாக்கி தன்னம்பிக்கையில நிலைச்சு நின்று முயற்சி பண்ணி ஜெயிப்பீங்க. ஒரு ஆழமான தத்துவம் உங்கள்கிட்ட எப்பொழுதுமே உண்டு. முயற்சி பண்ணா முடியாதது இந்த உலகத்துல எதுவுமே இல்லை அப்படிங்கறத நம்பக்கூடியவர்கள் என் அன்பு விருச்சிக ராசி நண்பர்களும் தோழிகளும். தைரியம், துணிச்சலான பேச்சு, இது எல்லாமே உங்கள்கிட்ட இயற்கையாகவே உண்டு. அதனால எந்த ஒரு விஷயத்துக்கும் தயங்க மாட்டீங்க. முயற்சி அப்படிங்கிறது 100% உங்களுக்கு சக்சஸா முடியும். அதனால எது முயற்சி பண்ணாலும், எந்த தொழிலாக இருந்தாலும், வேலையாக இருந்தாலும், செயலாக இருந்தாலும் முயற்சி பண்ணுங்க, உங்களால முடியும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 10ஆம் வீடு ஜீவனஸ்தானம் ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில முன்னேறக்கூடிய இடம் தொழிலை பொறுத்து இருக்கு, வேலையை பொறுத்து இருக்கு. 10ஆம் வீடு எதை குறிக்குது அப்படின்னா சூரியன் அதிபதியா இருக்காரு அந்த 10ஆம் வீட்டுல. உங்களை எதிர்த்து தொழிலை பொறுத்த வரைக்கும் போட்டி போட முடியாது. அதுபோல குரு சுபத்தை தருகிறார். எந்த ஒரு குற்றமும் செய்யாம நேர்மையான வழியில எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு தொழில் நிறுவனத்தை நடத்துவீங்க. வேலைக்கு போனாலும் நம்பர் 1 இடத்துக்கு போறதுக்கு நேர்மையான வழியில முயற்சி பண்ணுவீங்க. ஒரு ஆன்மீக வழியில முயற்சி பண்ணக்கூடிய அற்புதமான செயல் உங்கள்கிட்ட உண்டு. இன்னும் சொல்ல போனா தொழிலுக்கு ஒரு உன்னதமான லக்னம் ராசி எது அப்படின்னா அது விருச்சிக ராசி தான். ஏன்னா இந்த சூரியன், சந்திரன், குரு தொடர்பு கண்டிப்பா இருக்கும். அது ஒரு வரப்பிரசாதமா உங்களுக்கு அமையும். தொழிலை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையும் இல்லாத வேலை தொழில் உங்களுக்கு அமையும். ஏன்னா 10ஆம் இடம் புதன் உங்களது புத்தி நன்றாக செயல்பட்டு அது மூலியமா நல்ல லாபத்தை கொடுக்கும். அது வேலையிலையும் தொழிலையும் பிரதிபலிக்கும். 11ஆம் இடம்ங்கிறது நம்ம செய்யற வேலைக்கும் தொழிலுக்கும் கிடைக்கக்கூடிய லாபத்தை சொல்லக்கூடிய இடம். புத்திசாலித்தனமா நீங்க எந்த தொழில் செஞ்சாலும் சரி அது லாபமா உங்களுக்கு கிடைக்கும். அதாவது மார்க்கெட்டிங் தொழில், ஆசிரியர் தொழில், வக்கீல் தொழில், வியாபாரம், இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பா லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும், தொழிலா இருக்கும். ஏன்னா புதன் அதிபதி. புத்திய நீங்க 100% கூட யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு 10% யூஸ் பண்ணீங்கன்னா போதும், மிகப்பெரிய வெற்றியை உங்களால அடைய முடியும். எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு கோடீஸ்வரனா இந்த உலகத்துல நீங்க வெளில வருவீங்க. அது மட்டும் இல்ல, இந்த 11ஆம் வீடு நல்ல அதிர்ஷ்டகரமான வீடு. அப்ப உங்களை பொறுத்த வரைக்கும் பற்றாக்குறையோ, பணத்தட்டுப்பாடோ, பொருளாதார இழப்போ அல்லது காசு பணம் இல்லாம கஷ்டப்படுற சூழ்நிலையே வராது. அடுத்தவங்க பணமாவது உங்க கையில புரண்டுகிட்டு இருக்கும். இன்னைக்கு கடன், அந்த கடன் அடைச்சிட்டு நாளைக்கு அதை வருவாயா மாத்துவீங்க. உண்மையை சொல்லப்போனா விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இளமை காலங்கள்ல கஷ்டப்பட்டு தான் ஆகணும். பறக்கும் போது ஜாலியா இருப்பீங்க. படிக்கிற காலத்துல, வேலை தேடுற காலத்துல, அல்லது பெண்களாக இருந்தால் திருமணம் காலத்துல ரொம்ப பொருளாதாரத்துக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதை மீறி இளமை பருவத்தை கடந்து நம்ம வாழ்க்கையில முன்னேறணுங்கிற ஒரு சூழ்நிலை வரும். அதுக்கப்புறம் உங்களை யாருமே ஜெயிக்க முடியாது. உங்க வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது. ஏன்னா ஆடம்பர வசதிக்கு ஆசைப்படுவீங்க. பூர்வீக சொத்தை வித்தாவது உங்களது தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. நடு வயதுல நல்லா சம்பாதிப்பீங்க. எதையுமே சிந்திச்சு செயல்படக்கூடிய அற்புதமான அமைப்பு உங்களுக்கு உண்டு. சேமிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கை வந்த கலை. கண்ணாப்பினான்னு செலவு பண்ணாலும் அதிலே பாடத்தை கத்துக்கிட்டு இப்படிதான் சேமிக்கணும், நமக்கு இதனாலதான் கடன் வந்தது, இதனாலதான் எதிரிகள் வந்தாங்க, இதனாலதான் நோய் வந்தது, இதை எப்படிலாம் நம்ம தடுக்கலாங்கிற ஒரு புரிதல் அந்த நடு வயதுல உங்களுக்கு கிடைச்சிரும். அனுபவ பாடம் சில பேருக்கு கடைசி காலத்துல தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் அதை செயல்படுத்த முடியாம போயிடும். கடைசி காலத்துல கிடைச்சாலும் அது புண்ணியம் இல்லாம போயிடும். உங்களை பொறுத்த வரைக்கும் 35-40 வயதெல்லாம் அது மாதிரியான ஒரு அமைப்பு உங்களுக்கு உண்டு. இளமையிலேயே அந்த அனுபவத்தை கத்துக்கிட்டு நடு வயதுல மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகிறது, வாழ்க்கையில உயர்றது, இதெல்லாமே உங்களுக்கு அமையும். அது மட்டும் இல்ல, அந்த சரியான வயசுல வீடு, மனை, வண்டி, வாகனம், ஆடம்பரமான வாழ்க்கை, உலகத்தையே சுத்தி பார்க்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பு, இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் அயல் நாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கம்மி. ஆனாலும் எப்படியாவது வெளிநாட்டு பணம் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும். இதுதான் உங்களது அதிர்ஷ்டமான ஒரு அமைப்பு. தாராள தனவரவு உங்களுக்கு எப்பொழுதுமே உண்டு. லாபம், நீங்க எந்த தொழில் செஞ்சாலும் சரி. குரு பகவான் செல்வத்துக்கு அதிபதி. அவர் உங்களை கைவிட மாட்டார். இங்க என்னன்னா முயற்சி முக்கியம். நீங்க செய்யற தொழில கடவுளா நினைக்கிறது முக்கியம். கடவுளா நினைச்சிட்டீங்க, நேர்மையான வழியில செய்றீங்க, அல்லது 4 பேருக்கு அந்த தொழில் வேலை உதவியா இருக்கு அப்படின்னா உங்களை யாருமே தடுக்க முடியாது, நீங்க ஜெயிக்கிறது. அதுபோல விருச்சிக ராசியினுடைய 11ஆம் வீட்டுல சுக்கிரன் இருந்துட்டார் அப்படின்னா நல்ல அறிவாற்றல், வசதி வாய்ப்பு, எதிர்பாராத பண வருமானம் கண்டிப்பா உண்டு. உங்களுடைய ஜாதக கட்டத்தை பாருங்க, 11ஆம் வீட்டுல என்ன இருக்கு அப்படின்ட்டு. சனி இருந்தார்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டம். புதன் இருந்தா கொஞ்சம் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். அதுபோல ராகு கேது ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மிக மிக எச்சரிக்கையா இருக்கணும்.
நிறைய பெண் தொடர்பு ஏற்படும், ஆண் தொடர்பு ஏற்படும், தவறான வழியில பயணம் செய்ய வைக்கும், உங்களது வளர்ச்சியவே தடுக்கும். நீங்க வளரணும் அப்படின்னு நினைச்சதே மறந்துடுவீங்க. தவறான வழியில போய் தவறான நட்பு, உறவு, ரகசிய உறவுகள் இதெல்லாம் அமைஞ்சு உங்க வாழ்க்கை திசை மாறி போகக்கூடிய அமைப்பும் உருவாகும். வாழ்க்கையில சில நேரத்துல முன்னேறணும்னு ரொம்ப ஆசையா இருப்பீங்க. ஒரு திசை போயிட்டு இருக்கும், திடீர்னு திசை மாறும்போது உங்களுடைய ஆசை, கனவுகள் அல்லது கடமைகள், பொறுப்புகள் எல்லாத்தையும் மறந்துட்டு வேறொரு பாதையில பயணம் செய்யற மாதிரியான சூழ்நிலை வந்துடும். மொத்தமாவே மறந்துடுவீங்க. குடும்ப பொறுப்பு, கௌரவம் எல்லாத்தையும் மறந்துட்டு வேற பாதையில பயணிக்கக்கூடிய அமைப்பு உருவாகும். அந்த அமைப்பு வந்துருச்சு அப்படின்னா திரும்பி வர்றது அப்படிங்கிறது குதிரைக்கு கொம்பு முளைச்ச மாதிரி. அது அடுத்தடுத்தது துன்பம், கோர்ட்டு கேஸு, சிறை அல்லது ஊரை விட்டு ஓடி போறது, இப்படியான பிரச்சனைகளை கொடுத்து வாழ்க்கையில கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு எண்ணம் இருக்குல்ல, கனவு இருக்குல்ல, அது சிதைந்து போயிடும். அதனால ஒரு முறை பிறக்கிறோம் அப்படிங்கிற விதிப்படி எல்லாத்தையும் இந்த பிறவியிலே அனுபவிக்கும். நாம கஷ்டப்பட்டாவது நம்முடைய சந்ததியினரை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். எங்க தாத்தா, எங்க பாட்டி இப்படிலாம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சாங்க அப்படின்னு பெருமை சொல்லட்டும், பெருமையா பேசட்டும். நீதியோடும் நேர்மையோடும் சம்பாரிச்சாங்க, கௌரவமா வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லட்டும். 4 பேருக்கு உதவி செஞ்சு புண்ணியத்தை சேர்ப்போம் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லா அமைப்பும் ஜாதகப்படி உங்களுக்கு இருக்கு. கோடீஸ்வர யோகத்தை பொறுத்த வரைக்கும் விருட்சிக ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் எல்லா கட்டத்தினுடைய அமைப்பும் உண்டு. குறிப்பா அந்த 4 கட்டத்தினுடைய ராசி அமைப்பும் உங்களுக்கு உண்டு. அப்போ உங்க கையில தான் இருக்கு. நேர்மையா, உண்மையா, உறுதியா, தன்னம்பிக்கையோட முயற்சி பண்ணீங்க அப்படின்னா வெற்றி நிச்சயம். அதே நேரத்தில் சபலம், பொய், குறுக்கு வழியில சம்பாதிக்க போறது இதெல்லாம் இருந்தது அப்படின்னா முன்னேற்றத்துக்கு மிகப்பெரிய தடையா இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அப்படியான சூழலை வந்தது அப்படின்னா அப்பதான் இறைவன் நமக்காக காத்திருப்பார். இறைவன் தான் ஒரே வழி. இது மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு வருது, எண்ணங்கள் திசை மாறுது, மனசு தடுமாறுது அப்படின்னா இறைவன் கிட்ட போய் முறையிடுங்க, மன்றாடுங்க, குமரி உங்களுடைய குறைய சொல்லுங்க. அதிகபட்சம் ஆன்மீகம் தான் நமக்கு பதில் சொல்லும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில கோடீஸ்வர யோகத்தை அடையணும் அப்படின்னா இந்த விஷயங்களையும் கடைபிடிங்க. முக்கியமா இதை கவனிங்க. ஒரு தொழில் செய்யாதீங்க, ஒரே இலக்கை நோக்கி பயணிக்காதீங்க, ஒரே பாதையில போகாதீங்க. 5-6 தொழில் செய்யுங்க, அதுல 2 தொழிலை தேர்ந்தெடுங்க. உங்களுக்கு எது லாபம், அதிக லாபம் கொடுக்கக்கூடியது எது, நஷ்டம் இல்லாத லாபம் கொடுக்கக்கூடியது எது, இந்த 2 விஷயத்தை தேர்ந்தெடுத்துங்க. ஏன்னா எல்லா துறையிலுமே ஏற்றம் இறக்கம் அப்படிங்கிறது உண்டு. ஆனா அதே நேரத்துல பல தொழில் இறங்கி 2-3 தொழிலை தேர்ந்தெடுத்துக்கிறது நம்ம வாழ்க்கைக்கு கஷ்ட காலத்துல கூட நம்மளை கைவிடாது. ஒரு தொழில் கைவிட்டாலும் இன்னொரு தொழில் கைவிடாது. அதனால ரியல் எஸ்டேட், பங்கு சந்தை, இந்த மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. நம்மள கோடீஸ்வரன் ஆட்டத்துல இந்த திட்டம்லாம் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்துல முன்னாடிலாம் இது இல்ல. இந்த மாதிரியான விஷயத்துல உங்களது சேமிக்கிற பணத்தை முதலீடு செய்யுங்க, கண்டிப்பா கோடீஸ்வர யோகத்தை அடைய முடியும். சரி, கம்மியான பணம் இருக்கு அப்படின்னா தங்கத்துல, வெள்ளியில நீங்க முதலீடு போடலாம், என்னைக்குமே குறையாது. அதுபோல சேமிப்பு திட்டங்கள்ல பேங்க்லயோ போஸ்ட் ஆபீஸ்லயோ இந்த மாதிரி திட்டங்கள்ல முதலீடு போடுங்க. ஏன்னா என்னதான் உழைச்சி சம்பாரிச்சாலும் சேமிக்காம நாம செய்யற செலவு நம்ம வாழ்க்கையில நம்மள முன்னேறவே விடாது. குறிப்பா இந்த ராசி நண்பர்கள்லாம் இந்த விதிமுறையை கடைபிடிங்க. என்னன்னா 50-30-20 இந்த ஃபார்முலா. நமக்கு கிடைக்கிற வருமானத்தை மொத்தமா செலவு பண்ணிடாதீங்க எப்பொழுதுமே. அதுதான் இன்னைக்கு நிறைய பேர் ஏழையா இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். அப்ப 50-30-20 அப்படிங்கிற விகிதத்துல பிரிச்சுக்குங்க. 50% நமக்கு என்ன தேவையோ அதுக்கு பயன்படுத்திக்கணும். கடன் இருந்தா கடன் அடைச்சுக்கணும். 30% ஒரு முதலீட்டுல போடணும். ஏதோ எதிர்காலத்துக்கு ஒரு லாபம் கிடைக்கிறது மாதிரி, ரிட்டர்ன் வர்றது மாதிரி முதலீடு போடலாம் 30%. அடுத்த 20% இருக்குல்ல, ஒரு சேமிப்பு ரொம்ப முக்கியம். இதுதான் நம்முடைய கடைசி காலத்துல உதவக்கூடிய உயிர் செல்வம். இந்த விகிதத்தை உங்க வாழ்க்கையில கடைபிடிச்சீங்க அப்படின்னா கோடீஸ்வரன் ஆகிறதும் உறுதி, புகழ் அடைவதும் உறுதி, கடைசி காலத்துல நிம்மதியா வாழறதும் உறுதி. அதனாலதான் நான் முன்னாடி சொல்லிட்டேன், கோடீஸ்வரன் ஆவது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயமும் இல்ல, ரொம்ப கஷ்டமான விஷயமும் இல்ல. சில வழிமுறைகளை நம்ம கடைபிடிக்கிறோம் அப்படின்னா, சில செயல் நம்ம விடாம முயற்சி பண்றோம் அப்படின்னா, நம்ம ராசிக்கேத்த, நட்சத்திரத்துக்கேத்த, லக்னத்துக்கேத்த தொழில் எது, வேலை எது அப்படின்னு கண்டுபிடிச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில கோடீஸ்வரன் ஆவது 100% உறுதி. ஆனா நேர்மையா இருக்கணும், அவ்வளவுதான். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்க கடைபிடிங்க. இது என்னுடைய வேண்டுகோள். வாடிய பயிர்களுக்கு நெஞ்சுரம் பார்க்கும் ஆன்மீகம் ஒரு மிகப்பெரிய வழி. எதுல தோல்வி அடைஞ்சாலும் சரி, எதை இழந்தாலும் சரி, வாழ்க்கையே இல்ல, இதுக்கு மேல நம்ம வாழ்க்கையில முன்னேற்றமே இல்ல, நாம ஏழையாகத்தான் இறக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கடைசி வாய்ப்பு ஆன்மீகம் தான். உண்மையை சொல்லணும் அப்படின்னா உழைக்காம எதுவுமே யாருக்குமே கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் அது நிலைக்காது. ஏழை அப்படிங்கிற நிலையிலிருந்து செல்வந்தரா
மாறணும் அப்படின்னா ஏதாவது வித்தியாசமான திறமை இருக்கணும், புதுவிதமான யோசனை இருக்கணும், விடாமுயற்சி இருக்கணும். ஒரு விஷயம் செய்ய ஆரம்பிச்சுட்டா கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். கடின உழைப்பு இது இருந்தா செல்வந்தராக முடியும். இது கூட இன்னொரு விஷயம் வேணும், இது யாரும் நம்புறதில்ல. அதிர்ஷ்டம் நிச்சயம் தேவை. கோடீஸ்வரர் ஆயிருக்காங்கல்ல, அவங்கள விட 100 மடங்கு அதிகமா இங்க உழைக்கிறவங்க இருக்காங்க. ஒரு அதிர்ஷ்டத்தாலதான் அவங்க கோடீஸ்வரனா இருக்கிறதும் இவங்க ஏழையா இருக்கிறதும் வித்தியாசம். அப்ப அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த அதிர்ஷ்டம் தான் இந்த ஆன்மீகம். நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்துட்டு இனிமே நான் கோடீஸ்வரனாக முடியாதா அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க, உங்களையும் கோடீஸ்வரனாக்கும். அதாவது 9 கிரகம், 27 நட்சத்திரம், இதன் மூலியமா நமக்கு கிடைக்கக்கூடிய சக்தி இருக்குல்ல, நேர்மறையான சக்தி, அதை அதிகரிக்கிறது தான் இந்த பரிகாரத்தினுடைய வேலை. எதிர்மறையை நீக்கி நேர்மையான வழியில நேர்மறையான சக்தியை கொண்டு நம்முடைய கல்வி, வேலை வாய்ப்பு, தொழில் இதுல சாதனை படைக்கணும் அப்படின்னா இந்த பரிகாரம் மிக மிக முக்கியமானது. அது மட்டும் இல்ல, விபத்திலிருந்து, நோயிலிருந்து, குழப்பத்திலிருந்து, தற்கொலை எண்ணத்திலிருந்து நம்மளை காப்பாத்துறது இந்த பரிகாரம். அதனால நமக்கு சக்தி வாய்ந்த மனமும் உடல் வலிமையும் கிடைக்கணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த பரிகாரம் சாதாரண பரிகாரம் இல்ல, கர்மாவை சுத்தப்படுத்தக்கூடிய பரிகாரம். எவ்வளவு பெரிய சவாலாக இருந்தாலும் சமாளிக்க வலிமை கொடுக்கக்கூடிய பரிகாரம். தீமைக்கு எதிராக 1000 எதிரிகள் வந்து நின்றாலும், 1000 பிரச்சனைகள் எதிரிகளாக வந்து நின்றாலும் கேடயமா உங்களை காக்கக்கூடிய ஒரு பரிகாரங்க. நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நல்ல முறையில உழைச்சி வர வருமானத்துல நிம்மதியா வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அந்த கொடுப்பனை நமக்கு இருக்கணும். நாம சம்பாரிச்ச பணத்துல நம்ம நிம்மதியா வாழ முடியுமா? அப்படிதான் எல்லாரும் வாழ்றாங்களா அப்படின்னா இல்ல. பல பேர் சம்பாரிச்ச பணத்தையே அபகரிச்சுக்கிறாங்க, மிஸ் பண்ணிடுறாங்க, இழந்துடுறாங்க. அதையெல்லாம் காத்து நம்மளே வாழ வைக்கக்கூடிய ஒரே தெய்வம் யார் தெரியுமா? சிவன் தான். சிவனுடைய அருள் விரைவா நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா மிகச்சிறந்த வழி இந்த சிவ வழிபாடு. இந்த உலகத்துல இன்பத்தை கொடுக்கக்கூடியவர், பொருளை கொடுக்கக்கூடியவர், காதல், திருமணம், மகிழ்ச்சி, செல்வம், சக்தி, ஞானம் இதெல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் சிவபெருமான். பக்தர்களுக்கு அருள் செய்து அவர்களுக்கு வேண்டிய வரங்களை இந்த காலத்திலிருந்து அந்த காலம் வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறவர் சிவபெருமான் தான். இதை எல்லாரும் நம்புறதில்ல, உணர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த பரிகாரம் கோடிகளை உங்களுக்கு குவிச்சு கொடுக்கும், அள்ளி கொடுக்கும், பண வரவை அதிகரிச்சு கொடுக்கும். எல்லாரும் கோடிகளை கொட்டணும், பண வரவை அள்ளி கொடுக்கணும் அப்படின்னா மகாலட்சுமியும் குபேரரையும் வழிபடுவாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வழிபாடு. ஆனா இவங்களுக்கெல்லாம் இந்த செல்வத்தை அருளும் பாக்கியத்தை, செல்வத்தை காக்கும் யோகத்தை கொடுப்பவர் யார் தெரியுமா? ஈஸ்வரர் தான். அதனால தான் பரமேஸ்வரன், ஈஸ்வரருக்கு இன்னொரு பேரு கோடீஸ்வரர். அதான் 2 பேர் ஈஸ்வரருக்கு உண்டு. அவருக்கு நம்ம இந்த பரிகாரத்தை செய்யும் போது எல்லா விதமான பலன்களையும் நமக்கு அள்ளி கொடுப்பார். கர்ம வினையை நீக்கி கொடுப்பார். நம்ம வாழ்க்கையில முன்னேறணும், ஜெயிக்கணும் அப்படின்னா நம்முடைய கர்ம வினையை நீங்கணும். மிக மிக முக்கியமானது. அப்ப எளிய முறையில இந்த வழிபாட்டை கடைபிடிங்க. ஈஸ்வரரை மனசார நினைச்சு இந்த பரிகாரத்துல வரக்கூடிய மந்திரத்தை சொல்லுங்க. இந்த பரிகாரத்தை எப்ப செய்யலாம் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கங்க. வழிபாட்டை தொடங்குற நாள் அமாவாசை, பௌர்ணமி, மாசத்துல 2 நாள் வரும் பிரதோஷ தினம். இந்த 4 நாட்கள்லயும் இந்த வழிபாட்டை நீங்க செய்யலாம். அதாவது ஆரம்பிக்கலாம். ஆரம்பிச்சு தொடர்ந்து 48 நாள் இந்த வழிபாட்டை செய்யுங்க. தயவு செஞ்சு நான் கோடீஸ்வரனாக முடியல, நான் இன்னும் ஏழையாகவே இருக்கேன், ஒரு பணங்காசு நிக்க மாட்டேங்குது, எல்லாரும் நல்லா இருக்காங்க, என் வாழ்க்கையில மட்டும் அந்த நல்லதே நடக்கல அப்படின்னு புலம்புறதை விட்டுட்டு இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்யுங்க. தயவு செஞ்சு செய்யுங்க. கோடீஸ்வரன் ஆயிட்டோம்னா இந்த உலகமே நம்ம கையில, நம்ம பிறவி பயனை அடைஞ்சிருவோம். அதுக்கு ஒரே வழி சிவனை வழிபடுறது இந்த பரிகாரம் தான். உங்களை கோடீஸ்வரனாக்கக்கூடிய பரிகாரம் இது. இங்க ஏன்னா லட்சுமி குபேரரை மட்டும் சொல்லாம சிவனை சொல்றேன் அப்படின்னா எல்லாருமே சிவனை வணங்கிதான் கோடீஸ்வரர் ஆகியிருக்காங்க, குபேரர் ஆகியிருக்காங்க. எல்லாரும் அப்படின்னா எதை சொல்றோம் தெரியுமா? 33 தேவர்களும், பிரம்மா, விஷ்ணு எல்லாரையும் குறிக்கும். எல்லாரும் நான் சொல்ற நேரத்துல வழிபட்டீங்க அப்படின்னா அந்த நேரத்துல தான் சிவனை சேம நலத்திற்காக வழிபட்டவர்கள். அவரும் அந்த நேரத்துல வழிபட்டு கொண்டிருப்பார் அப்படிங்கறது ஐதீகம். எல்லாரும் சிவனை வழிபடுவாங்க, சிவனும் அந்த நேரத்துல வழிபடுவார் பிரம்ம முகூர்த்தத்துல. அதனால எல்லாருமே பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம வழிபடுறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கோடீஸ்வர யோகத்தை அடைய முடியும். இந்த 4 நாட்கள்ல ஒரு நாள் ஆரம்பிங்க. தொடர்ந்து 48 நாள் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. காலையில 3:30 மணில இருந்து 5 மணி வரைக்கும் எப்ப வேணாலும் எழுந்திருக்கலாம். எழுந்திரிச்சு குளிச்சுட்டு துவைச்ச துணியை உடுத்திக்கிங்க. வீட்டு வாசல்ல பச்சரிசி மாவால கோலம் போடுங்க. தயவு செஞ்சு பவுடரால, மண்ணால கோலம் போடாதீங்க. பச்சரிசி மாவால முருகனுக்கு உகந்த கோலம் போடுங்க. ஏன்னா 33 தேவர்களை நம்ம வீட்டுக்கு நம்முடைய பூஜைக்கு வரவழைக்கிறதுக்காக இந்த கோலம் மங்களகரமா அழைக்கிறது. அதனால பச்சரிசி மாவால கோலம் போடுங்க. உங்க பூஜை அறையை சுத்தம் பண்ணிட்டு சாமிகளுக்கு, சாமி போட்டோவுக்கு மஞ்சள்,
குங்குமம் போட்டு வச்சுக்கங்க, அலங்காரம் செஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் சிவன் சிலையை வச்சோ அல்லது லிங்கத்தை வச்சோ நீங்க வணங்குறீங்க அப்படின்னா அதை சுத்தப்படுத்தி நீங்க பூஜை செய்யலாம். பால், தயிர், நெய், பஞ்சகவ்யம் இதெல்லாம் அபிஷேகம் கொடுத்து பூஜை செய்யலாம். ஆனா எல்லாரும் அதை வச்சிருக்க மாட்டாங்க அந்த சிலையை. அதனால போட்டோ வச்சிருந்தீங்க அப்படின்னா பொட்டு வச்சு மாலை போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கங்க. அடுத்து உங்களுக்கு முக்கியமான பொருள் எதுன்னு பாத்தீங்கன்னா சுத்தமான நெய். அதை அகல் விளக்குல ஊத்தி வச்சுக்கோங்க, தீபம் ஏத்திக்குங்க. அப்புறம் பஞ்சகவ்யத்தால தயாரிச்ச அகர்பத்தி, விளக்கு, சாம்பிராணி இதெல்லாம் வீடு முழுவதும் ஏத்தி பரவ விட்டுக்குங்க. பூஜை அறையில ஏத்தி வீடு முழுவதும் பரவணும். உங்களுக்கு சுத்தமான நெய் கிடைக்கல, இந்த பஞ்சகவ்ய பொருட்கள் கிடைக்கல, முக்கியமா பச்சை கற்பூரம் தேவை, அதையும் தாம்பலத்தில் வச்சுக்கோங்க. பச்சை கற்பூரத்தை கொளுத்துங்க. இதெல்லாம் கிடைக்கல அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. முன்னாடியே சொல்லியிருக்கேன், குட் பேபி. அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான பூஜை பொருட்களோ, உணவுப் பொருட்களோ அல்லது ஆரோக்கியத்துக்கான பொருட்களோ வாங்கிக்கோங்க. அப்படி நெய்யால தீபம் வைத்துட்டு முதல்ல 48 நாள் எந்த ஒரு தடையும் வரக்கூடாது அப்படின்னு விநாயகரை வணங்குங்க. அப்புறம் குலசாமியை வணங்குங்க, இஷ்ட தெய்வத்தை வணங்குங்க. நீங்க ஏத்தனை விளக்குக்கு முன்னாடி கண்ணை மூடி உட்காந்துருங்க. ஒரு சால்வை மாதிரி ஏதாவது துணி போட்டுக்குங்க கீழே. அது மேல உட்காந்துட்டு கண்ணை மூடி சிவபெருமான நினைச்சுக்குங்க. நினைச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. சிவ சிவ வசி வசி கோடீஸ்வர யோகம் தர வர வர ஸ்வாக. சிவ சிவ வசி வசி கோடீஸ்வர யோகம் தர வர வர ஸ்வாக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 108 முறை ஒவ்வொரு நாளும் சொல்லணும். எல்லா மந்திரம் மாதிரியும் 18 முறை, 21 முறை, 54 முறை அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த 48 நாளும் ஒவ்வொரு நாளும் 108 முறை இந்த மந்திரத்தை சொல்லி கட்டாயம் முடியுங்க. அதுக்கப்புறம் சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு நெய் தீபம் வச்சு வணங்கிட்டு வீட்டுக்கு வந்துருங்க. இப்படி 48 நாள் செய்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால கோடீஸ்வர யோகத்தை அடைய முடியும். இது 100% அனுபவத்துல சொல்லக்கூடிய விஷயம். இது உங்களால முடியாது அப்படின்னா கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கடினம். ஆனா கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்க வாழ்க்கையே வேற லெவல்ல. இந்த 48 நாள் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளாரே நீங்க அதை அனுபவிக்க ஆரம்பிச்சிருங்க. 10-15 நாட்கள் முடியும் போதே உங்களுக்கு பணம் வர ஆரம்பிச்சிடும். அதனால 48 நாளும் தொடர்ந்து செய்யுங்க. ரொம்ப எளிய பரிகாரம். முக்கியமா கலப்படம் இல்லாத பொருட்களை வாங்கி பயன்படுத்துறதுக்கு பாருங்க, 100% இது பலிக்கும். இன்னைக்கு பரிகாரங்கள்லாம் பலிக்காததுக்கு காரணம் முழுமையான ஈடுபாடு, தன்னம்பிக்கை, சுத்தமான தரமான பொருட்களை பயன்படுத்தாது, எங்கேயோ வாங்கி எதுக்கோ பயன்படுத்துறது. இதுதான் முக்கியமான காரணம் நம்முடைய பரிகாரங்கள் ஜெயிக்காததுக்கு காரணம். அதனால தரமான சுத்தமான பொருட்களை வாங்கி பயன்படுத்துறது மாதிரி நம்பிக்கையோட இதை செய்யுங்க. பெண்கள்லாம் அந்த 3 நாள் 4 நாள் வீட்டை விட்டு ஒதுங்கும் போது அந்த நாட்களை விட்டுட்டு அடுத்து நீங்க கண்டினியூ பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 48 நாள் தொடர்ந்து செய்றீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பம் கோடீஸ்வர யோகத்தை அனுபவிக்கும் உங்களால. நல்லா இதை மட்டும் மனசுல வச்சுங்க. கல்யாணம் ஆனவங்களா இருந்தா குடும்ப செலவுக்கு நாம சம்பாதிக்கிற பணம் செலவாயிடும். பிள்ளைகளுடைய கல்விக்கு, உணவுக்கு, வாழ்ற வாழ்க்கையினுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு நமக்கு சரியா இருக்கும். அதே மீறி கோடீஸ்வரனா ஆகணும் அப்படின்னா பகல் நேரத்துல மாத சம்பளமும், மாலை நேரத்துல சொந்த தொழிலும் செய்யணும். ஒரு நேர்மையான மனுஷன் இப்படி இரவும் பகலும் பல ஆண்டா கஷ்டப்பட்டாதான் குடும்பத்துல கோடீஸ்வரன் ஆக முடியும். உழைப்பு மட்டும் இல்ல, சொந்த விருப்பங்களை எல்லாம் தியாகம் செய்யணும். அப்பதான் கோடீஸ்வரன் ஆக முடியும். கோடீஸ்வரன் ஆகி நம்ம திரும்பி பார்த்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல சத்து இருக்காது, வயசாயிடும். நம்முடைய குடும்பத்துக்காக நம்ம கோடீஸ்வரன் ஆகி இருப்போம். ஆனா இதெல்லாம் அனுபவிக்க உடம்புல சக்தி இல்ல, இருக்காது. அப்படிங்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆனாலும் மகிழ்ச்சியா வாழணும்னா கோடீஸ்வரர் ஆகணும். கோடீஸ்வரர் ஆகணும்னா மகிழ்ச்சியை எதிர்பார்க்க கூடாது. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.